போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி காயத்ரி இசை மொழி உயிருக்குள் சீரும் புலியின் கடும் விழி கொதிக்கும் எண்ணெய் சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. அத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. வார்த்தைகள் கல்லூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராகலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்திடு. அத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தி வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய் உலகம் உன்னை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் பெறும் காயத்ரி சமூக அங்கீகாரமற்ற தாய்க்கு பிறந்ததாக அவமானப்படுத்தப்படுகிறாள். தன் அம்மாவிற்கு முறையாக தாலி கிடைக்க வேண்டும் என முடிவெடுக்கிறாள். அம்மாவிற்கு திருமணம் நடைபெறும் நேரத்தில் தன் சித்தி ராஜேஸ்வரியால் திருமணம் தடுக்கப்படுகிறது. ராஜேஸ்வரியின் மகள் பூஜா ஒருவனை கொலை செய்து விடுகிறாள். காயத்ரி தன் அம்மாவிற்கு தாலி வேண்டும் என்பதற்காக பூஜா செய்த கொலையை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறாள். காயத்ரி சிறை சென்று திரும்ப ஜெயலட்சுமி ராஜேஸ்வரியால் கொலை செய்யப்படுகிறாள். அந்த கொலையாளியை மறைத்து வைத்திருப்பதை அறிந்த காயத்ரி வெங்கட்டின் துணையுடன் கொலையாளியை தூக்கிவிடுகிறாள். கொலையாளியின் மனைவியை கிட்னாப் செய்து வழக்கில் இருந்து தப்பிக்கிறாள் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரிக்கு தண்டனை வாங்கி தராமல் தன் அம்மா ஜெயலட்சுமியின் அஸ்தியை கரைக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறாள் காயத்ரி. இனி இவ ஒருத்தியா இருந்துகிட்டு சொன்னதெல்லாம் பண்ணி காட்டிடுவாளான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் ஒருத்தியா இருக்கலாம், ஆனா எங்க அம்மாவுக்கு நான் வச்ச தீ என் மனசுல இன்னும் எரிஞ்சுட்டு தான் இருக்க. அந்த தீய வச்சு உங்களை நான் அழிச்சு காட்டுவேன். இது எங்க அம்மா ஜெயலட்சுமி மேல சத்தியம். இந்தாங்க காஃபி. என்ன தேவி, காஃபில சக்கரை கம்மியா இருக்கு? அதான் உடம்பு ஃபுல்லா வச்சிருக்கீங்களே, அதான் கம்மியா போட்டேன். இதுல எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறீங்களே, நம்ம பையனை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா? என்ன சொல்ற? பின் என்னங்க,
நானும் பல தடவை உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன், நம்ம பையனுக்கு நல்ல வரன் பாருங்கன்னு. நீங்க அத பெருசா எடுத்துக்கிற மாதிரியே தெரியலையே. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. தேவி, நம்ம பையன் விஷயத்துல நீ அவசரப்படுற மாதிரி நான் அவசரப்பட மாட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு எந்த குறையும் இல்லாம சொத்து பத்தி இருந்தாலும் நம்ம பையன் அவன் சொந்த காலில் நிக்கணும். அவன் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். அதுதான் புருஷ லட்சணம். என்னங்க, உங்க ஆசைப்படியே அவனும் நல்ல வேலைக்கு தானே போயிட்டு இருக்கான். இருமா, நான் சொல்ல வர்றத முழுசா கேளு. அவன் வேலைக்கு சேர்ந்து இப்பதான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கான். அவன் எப்ப வேலைக்கு சேர்ந்தானோ அப்பவே நம்ம சொந்தத்துல நல்ல பொண்ணா பார்க்க சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு என் பையன் மேல அக்கறை இருக்குதுன்னு இப்பவாது நீ புரிஞ்சுக்கிட்டியா? ம், நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு சக்கரை பொங்கல் பண்ணி தரேன். என்ன? அப்பா. வா கோபி. அப்பா. என்னப்பா? இந்த மாசம் சம்பளம் வழக்கமா உங்க அம்மா கிட்ட தானே கொடுப்ப, அவகிட்டயே கொடுத்துரு. இல்லப்பா, இந்த தடவை நீங்க தான் சம்பள பணத்தை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்து கூடவே ஒரு விஷயத்துக்கு அப்படியே சம்மதம் வாங்கணும். என்னப்பா சொல்ற? அப்பா கொடுப்பா. இதையே என்கிட்ட காட்டுற? யாருப்பா இந்த பொண்ணு? அப்பா, 4 வருஷமா இவளை நான் காதலிக்கிறேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா இவ இந்த வீட்டு மருமக. அவ பேரு ஐஸ்வர்யா. இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இது வரைக்கும் நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்போ அம்மா எனக்கு சீரியஸா பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த விஷயத்த இப்போ சொல்லும்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ்ப்பா, ஐஸ்வர்யாவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. எங்களுக்கு சிரமம் வைக்காம நீயே தேடிக்கிட்ட. யாருடா ஐஸ்வர்யா? தேவி, நம்ம பையன் ஒரு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதை இப்படி கொடுங்க, கொடுங்க. இந்தா. அம்சமா இருக்காடா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாடா வீட்டுல சொல்ல தயங்கிக்கிட்டு இருந்த. அம்மா, நீங்க ஒத்துக்கிறீங்களோ மாட்டீங்களோன்னு தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேம்மா. தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, இது வரைக்கும் நீ எதையுமே கேட்டு ஆசைப்பட்டது இல்லையே. இப்ப முதலா கல்யாண விஷயத்துல ஆசைப்பட்டிருக்க. நானா இதுக்கு குறுக்க நிப்பேன்? நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் மறுபடி பேசிட்டு வந்துடலாம்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, இந்த மாசம் சம்பளம் பாருடா, இவ்வளவு மருமகளை ஏத்துக்கிட்ட உடனே சம்பள பணம் கைக்கு வந்துருச்சு. இந்தா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
காயத்ரி, காயத்ரி, அம்மா காயத்ரி. வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்லம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நானும் நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நீயும் சாமி ரூம்ல தான் வந்திருக்க. உங்க அம்மா நல்ல சாமி கும்பிடுவாங்க. அதான் அவங்க இல்லாத குறை தெரியக்கூடாதுங்கிறது தான் சாமி உனக்கு உதவி செய்ய நினைச்சிருக்காருமா. என்ன சார் சொல்றீங்க? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து அக்கம் பக்கத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு வந்தியல்ல? ஆமா. நீ சொன்னதோட விட்டுட்ட. நான் எல்லாரோட வீட்டுக்கும் போய் நீ டியூஷன் எடுக்கிறதா சொல்லி பிள்ளைகளை படிக்க அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்ததுனால உன்கிட்ட பிடிச்சா பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு சொன்னேன். எல்லாரும் நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு பிள்ளைகளை உன்கிட்ட டியூஷன் படிக்கிறதுக்கு அனுப்புறதா சொல்லிட்டாங்க. மொத்தம் 25 பிள்ளைங்க உன்கிட்ட டியூஷன் படிக்க ரெடியா இருக்காங்க. வர்ற 1ஆம் தேதியில இருந்து எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்கு ரெடியா வந்துருவாங்க. இன்னைக்கு வசந்த பஞ்சமி நிறைஞ்ச நாளுமா. இந்த பசங்களை வச்சு டியூஷன் ஆரம்பிச்சிட. கூடிய சீக்கிரம் நம்ம ஏரியாவில் நீ ஃபேமஸ் ஆயிடுவோமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா. காயத்ரி, இதுல 2500 ரூபாய் இருக்குதுமா, வாங்கிக்கமா. எதுக்கு சார்? ஒரு பிள்ளைக்கு மாசம் 500 ரூபாய்னு டியூஷன் ஃபீஸ் பேசி அதுல 100 ரூபாயா முன்பணமா வாங்கியிருக்கேன். உனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படும்லமா, வாங்கிக்கமா. என்னம்மா யோசிக்கிற? காயத்ரி, நீ கும்பிடுற சாமி உன்னை கைவிடலாமா. உங்க அம்மா விதியில போயிருக்கலாம், ஆனா அதுக்காக சாமியோட கருணையே இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. வாங்கிக்கமா. இந்தா. இதுவரைக்கும் நீ ஒத்த ஆளாதான் இருந்த. இனிமே உன்னை தேடி சின்ன சின்ன பிள்ளைகளா வரப்போதுமா. இந்த குழந்தைகளோட பழக பழக உன் மனசுல இருக்க சோகம் கண்டிப்பா மறைஞ்சிருமா. நீ பிள்ளைகளுக்கு பாடத்தை ஆரம்பிமா. நான் கிளம்புறேன். சரிங்க சார். டேய் பசங்களா, அக்கா கிட்ட வாழுத்தனம் பண்ணாம சமத்தா படிக்கணும். வெரி குட், வெரி குட். சரிம்மா, பசங்களை பத்திரமா பாத்துக்க. நான் வரட்டுமா? சரிங்க சார். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ எத்தனாவது படிக்கிற? 4வது. நல்லா படிப்பியா? ஆனா எனக்கு இங்கிலீஷ் சரியா வரலன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. அச்சச்சோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் இங்க வந்துட்டல, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். இனிமே யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க, சரியா? சுந்தரி, நான் ஈபி பில் கட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, ஈபி பில் கட்டிட்டு வரும்போது ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல போய் இந்த மளிகை லிஸ்ட கொடுத்துட்டு வந்துருங்க. அவனை போட்டு வைக்க சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துருங்க. வாங்கப்பா. வணக்கம். வணக்கம். என் பேர் சந்திரன். நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்னோட ஒய்ஃப் தேவி. வணக்கங்க. வணக்கம். இவன் என்னோட சன் கோபி. வணக்கம். வணக்கம் தம்பி. நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. வாங்க. உட்காருங்க. எங்களுக்கு சொந்த ஊர் மதுரை பக்கம். எங்க தாத்தா காலத்திலேயே நாங்க சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டோம். எனக்கு அண்ணா நகர்ல சொந்தமா வீடு இருக்கு. எனக்கு இவர் ஒரே ஒரு சன். டிசிஎஸ் கம்பெனில புரோகிராமரா ஒர்க் பண்றான்.
மந்த்லி 50,000 ஏர்ன் பண்றான். ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை நீங்க பொண்ணு பார்க்குற இடத்துல சொல்ல வேண்டியதை எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கோம். ஐஸ்வர்யாவும் நானும் 4 வருஷமா லவ் பண்றோம். எங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயம் எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதும் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நான் சொல்லும்போது என்னோட அம்மா அப்பா யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட போட்டோவை காமிச்சதும் சம்மதிச்சிட்டாங்க. போட்டோல பார்த்த உடனே உங்க பொண்ணு ஐஸ்வர்யாவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் நேர்ல பார்த்து பேச வந்திருக்கோம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீ போய் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வா. சரிங்க. அது அப்புறம் சொல்லுங்க சார். என்னடி ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற? இல்லண்ணா, அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தயக்கமா இருக்கு. நான் சொல்றேன். நாலு வருஷமா நீ ஒருத்தனை காதலிக்கிற, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. கரெக்டா? உன் மனசுல இருக்கிறத 4 வருஷமா எங்களுக்கெல்லாம் தெரியாம மறைச்சு வச்சிருந்திருக்க. எப்படி? சாரிம்மா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாம்மா. ஆனா கோபி ரொம்ப நல்லவருமா. அம்மா, அவரை நான் ஒரு நாள் நேர்லயே கூட்டிட்டு வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவரை பார்த்தா நிச்சயமா உனக்கும் பிடிக்குமா. நீ ஒன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேண்டாம், அவங்களே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. அம்மா, நான் கோபியை லவ் பண்ண போய் தானே அவங்க வந்திருக்காங்க. அவங்க மனசும் சங்கடப்படாம, ஏன் மனசும் கஷ்டப்படாம அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லி அனுப்புங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னடி, நான் என்னமோ உன் காதல வேண்டான்னு சொன்ன மாதிரி பேசுற? ஐஸ்வர்யா, எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குமா. தேங்க்ஸ்மா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? இவ ஏதோ பிடிச்சிருக்குங்கறா, நீங்க ஏதோ மாப்பிள்ளைன்னே சொல்றீங்க. என்னடா? என்ன பொண்ணு கண்ணா நான் இருக்கேன்ல, எனக்கு பிடிக்க வேண்டாமா? நான் ஓகே சொல்ல வேண்டாமா? என்ன? ஐயோ அண்ணா, கோபிய பார்த்தா உனக்கே பிடிக்கும்ண்ணா. அது எப்படி சொல்லுவ? நான் பிடிக்காதுன்னு சொன்னா? நீ பார்த்துட்டு சொல்லுண்ணா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. எப்போ மனசுல அவர் இருக்காரோ அப்பவே எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். தேங்க்ஸ்ண்ணா. சரி சரி, அவங்க ரொம்ப நேரமா கீழே வெயிட் பண்றாங்க. நீ சீக்கிரமா புடவை கட்டிட்டு வா. டேய், நீ இப்படியே வராதடா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நான் போய் காஃபி போடுறேன். சரிம்மா, சீக்கிரமா ரெடி ஆகுமா? என்னங்க இன்னும் எங்க மருமகளை காணோம்? கூப்பிட போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க.